இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைத்திருந்த அந்த விமர்சனம் ஏற்கனவே பல்வேறு அரசியல் தலைவர்களால் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் இருந்தது. தற்பொழுது நடிகை த்ரிஷாவே இது தொடர்பாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய வழக்கறிஞர் மூலமாக இந்த அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இது போன்ற ஒரு கருத்தை ஒரு மாநில அரசியலில் உயர் பொறுப்பில் இருக்கும் ஒரு தலைவரிடமிருந்து தான் எதிர்பார்க்கவில்லை என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் நடிகை த்ரிஷா. தொடர்ந்து நம்மிடையே சினிமா பத்திரிகையாளர் வெற்றி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வெற்றி, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த விமர்சனம் அப்படின்றது ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கும் காலங்காலமாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான விமர்சனங்களை ஒரு பகுதியாக எப்படி நாம் கடந்து போக முடியும் அப்படின்றதா நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இப்போ த்ரிஷா இது சம்மந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அதுக்கு தக்க பதிலடியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வை என்ன? அவங்க அறிக்கையில அவங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, அவங்க பொதுவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் வாழ்க்கையில எதுவும் அவங்க ஈடுபடல, பொது வாழ்க்கையில ஈடுபடல அவங்க அப்படின்றத அதுல தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசியல் வாழ்க்கையிலே ஒருத்தர் பெண் இருந்தா கூட அதுக்காக இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சமீப காலமா பாத்தீங்கன்னா சில வருடங்களாவே பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளையும் இருக்க பெண்கள் மீதான ஒரு விமர்சனம்ங்கிறது ஒரு எல்லை மீறி வரம்பு மீறி போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமா சோசியல் மீடியாவை தான் நான் பாக்குறேன். சமூக வலைத்தளங்கள் பக்கம் போனாலே நம்ம இப்படியான அதிகமான ஒரு தரக்குறைவான விமர்சனங்கள் ரொம்பவே வந்துகிட்டு இருக்கு. இது முன்னாடி நடிகைகளா இருந்து இன்னைக்கு அரசியல் துறையில ஈடுபட்டு இருக்கவங்களாகட்டும், அரசியல் இருக்கிற பெண்கள் ஆகட்டும், பல பேர் இப்படியான ஒரு எதிர்மறை விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல்ல தான் இருக்காங்க. இது அனைத்து கட்சியிலும் இது நடக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் சொல்லப்போனா இது குறித்து தவேகால இருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையும் எதிர்ப்பு கருத்து எதுவுமே வராதது இன்னும் எனக்கு ஆச்சரியம் அளிக்குது. நேரடியாவே த்ரிஷா தான் இதை பத்தி அவங்களே ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய, வக்கீல் மூலமா விளக்கம் அதை பத்தின அறிக்கை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. தவேகால இருந்தோ இல்ல திரையுலகத்துல இருந்து கூட பலர் த்ரிஷாவுக்கு ஆதரவா குரல் கொடுக்காம இருக்கிறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் பேசும்போது கூட பலரும் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ பல பேரும் கண்டனம் கூட தெரிவிக்காம இருக்கிறது ஏன்னு தெரியல. இது தாவேகா தரப்புல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வராம இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லங்க, அது அரசியல் ரீதியா அவங்களுக்கு விட்டுருங்க. அரசியல் ரீதியா கூட வேண்டாம். ஒரு அவங்களுடைய கட்சி தலைமையில இருக்கிறவரை பத்தி அவங்களே யாருமே அது தொடர்பா ஒருத்தர் கூட பேசலங்கிறது தான் என்ன விதமான அழுத்தம் இல்ல என்ன விதமான பயம் எப்படிங்கிறது தான் நமக்கு புரியல. எதிர்கட்சிகள் இருக்கிற, அதாவது திமுக தரப்புல இருந்தோ காங்கிரஸ் தரப்புல இருந்தோ பல கட்சிகள் தரப்புல இருந்து இது குறித்து பெண்கள் மற்றவர்கள் கூட அறிக்கை விட்டிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பட் இது தவேகா என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிறது அரசியல் ரீதியான எடுக்கிற ஸ்டாண்ட் வேற. ஒரு 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 மிக பெரும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் த்ரிஷா ஒரு மிக பெரும் நடிகை. ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு மேலாக ஒரு முன்னணி நடிகை. தமிழ்ல இருக்காங்க, தெலுங்கு பண்ணிருக்காங்க, மலையாளம் பண்ணிருக்காங்க. ஆனா பாஜகவில இருந்தும் இது குரல் கொடுக்கக்கூடிய பலரும் கூட இதுக்கு குரல் கொடுக்காம இருக்காங்க. வேற ஒரு அரசியல் கட்சியில வேற ஒரு இருந்து விமர்சிக்கும் போது அவங்க அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கறவங்க இப்போ அவங்களே குரல் கொடுக்காம இருக்காங்க. அதுவும் ஏன் தெரியல. தொடர்ச்சியா அரசியல் களத்துல பெண்கள் மீதான இந்த மாதிரியான தாக்குதல், தனிப்பட்ட அளவிலான இந்த விமர்சனங்கள் இது தொடர்கதையாவே போயிட்டு இருக்கு. இது கட்சிகள் தரப்புல இருந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவுறுத்தல் வருதா இல்லையான்னு தெரியல. ஆனா சினிமா நடிகர்கள் தரப்புல இருந்து நடிகர் சங்கம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க தரப்புல இருந்து வாய் திறக்காத ஒரு சூழலையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நடிகர் சங்கம்னு ஒரு எதுக்கு இருக்குது அந்த நிறுவனம் இங்க? இல்ல, நிச்சயமா எல்லாருமே குரல் கொடுக்கணுங்க. சங்கங்களே திரையுலகத்துக்கு சார்ந்த பிரச்சனைக்கே எந்த சங்கங்களும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு இதுவே வேற ஒரு மாநிலத்துல நடக்குதுன்னு வச்சீங்களேன், ரொம்ப எதிர்ப்பு குரல் அதிகமா இருக்கும். நீங்க கேரளாவிலேயே மலையாள திரையுலகத்திலயோ தெலுங்கு திரையுலகத்திலோ பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு மிக பெரும் யூனிட்டி இருக்கு. இங்க தமிழ் சினிமாவில சங்கங்கள் நிறைய இருக்கு, எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து கூட இதுக்கு எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கையோ இல்ல ஒரு ஒரு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். யாராவது சரி மத்த கட்சிகள் சொல்றதை விடுங்க, திமுக சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். பல பேர் சொல்லாம இருக்காங்க, ஏன்னு தெரியல.
என்ன ஒரு நிர்பந்தமா என்னன்னு நம்ம இதை எப்படி எடுத்துக்க வேண்டியதா இருக்கு? பெண்கள் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து இருப்பாங்கல்ல. ஒரு அரசியல் சூழல் வந்து கடந்த சில வருடங்களாவே பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து ரொம்பவே மாறி போயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் சமூக வலைத்தள. ஈவன் தாவேகா கட்சியில இவ்வளவு பேசுறாங்கல்ல, தாவேகா கட்சியிலிருந்து ஒரு கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு பெண்மணி விலகும் போது கூட பாத்தீங்கன்னா அதே தாவேகாவை சேர்ந்தவர்கள் அந்த பெண் மீது இன்னைய வரைக்கும் வந்து அவங்க வந்து காட்டமான விமர்சனம், அசிங்கமான கருத்துக்கள், விமர்சனங்கள், மீம்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் ரீதியா ஒவ்வொரு கட்சிக்கும் பொறுப்பு இருக்கணும். அதே சமயத்துல சட்ட ரீதியா இதுக்கு ஏதாவது ஒரு கடுமையான நடவடிக்கை வரும்போதுதான் இது குறையும்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ரைட், நன்றி திரு வெற்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.